ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பில வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். அதாவது இப்ப 2026 ஜனவரியில என்னென்ன நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து எப்படின்னா வந்து இதை பத்தி வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டிங்ல இருந்தாங்க, இவங்களோட இது, இவங்க என்ன ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க, அந்த மாதிரி கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. டைரக்டா வந்து இதுல இருந்து கேட்பாங்க. இது இந்த டாபிக்ல இருந்து வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் இவங்க ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல ஒமிட் பண்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஜனவரி 2026 வந்து யாரெல்லாம் வந்து புதுசு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கைசாத் பர்ஷா கோல், இவர் வந்து யாருன்னா ஓல்ட் டைமா வந்து முழு நேர ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இயக்குனரா வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து யாரை பார்த்தோம் அப்படின்னா ராகேஷ் அகர்வால், இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா NIA, சரிங்களா, தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குனர், சரிங்களா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஜெனரல் டைரக்டரா வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்ருஜித் சிங் கபூர், இவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை, அதாவது வந்து மிலிட்ரியில ஒரு பார்ட் தான் வந்து இந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை, ITBP அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோட தலைமை இயக்குனரா வந்து சத்ருஜித் கபூரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யொவேரி முசேவேனி, இவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா அப்பாயிண்ட் ஆகிருக்கிற உகாண்டாவோட ஜனாதிபதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜேந்திர சிங், இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா KBCOட அமைப்பின் உறுப்பினராக வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அலியா முகஸ்தீன் முகமது AIG தான், இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏமனோட பிரதமர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஏமன், இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து யாரு பிரவீன் வசிஷ்டா, இவர் வந்து யாருன்னா CBC அப்படின்னு சொல்லுவாங்க, TNPCல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பாலிட்டியில. இவர் வந்து அதாவது விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் ஜெனரல் விஜிலன்ஸ் கமிஷன், CBCயோட மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கண்காணிப்பு ஆணையரா வந்து இவர் வந்து அதிகமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கொஸ்டினை வந்து, சரிங்களா, பிரவீன் வசிஷ்டா. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சந்தீப் பக்ஷி, இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வந்து HDFC பார்த்தோம் இல்லையா, இங்க வந்து ICICI வங்கியோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி, MD அண்ட் CEO ஆஃப் ICICI பேங்க் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சந்தீப் பக்ஷி. அதுக்கப்புறம் நீதிபதி மனோஜ்குமார் குப்தா, இவர் வந்து உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் குமார், இவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா BSF, SSC GDல வந்து ஒரு அமைப்பு தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா BSF, அதோட தலைமை இயக்குனரா வந்து இந்த பிரவீன் குமார் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இதோட PDF வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.